இந்த மறுதணிக்கைங்கிறது வந்து நம்ம நினச்ச மாதிரி உடனே கிடைக்கவும் செய்யலாம், உடனே கிடைக்காமலும் போகலாம். மறுதணிக்கையில் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தகுதி இல்லாத படம்னு சொல்லவும் செய்யலாம். அப்படி சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் கோர்ட்டுக்கு தான் வரணும், மறுபடியும் நீங்கள் கோர்ட்டில் தான் முறையிடணும். ஏன்னா அதுக்கு அடுத்த அப்பீல் வந்து கோர்ட்டு தான். அந்த கோர்ட்டுக்கு வந்து மறுபடியும் இதே சைக்கிளில் தான் போகும். அப்புறம் நீதிமன்றம் டிசைட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து முதல் தணிக்கையில் வந்து சென்சார் போர்டு பார்த்தாங்க, இரண்டாவது வந்து சென்சார் போர்டு பார்க்குறாங்க ரிவைசிங் கமிட்டியில். ரிவைசிங் கமிட்டியிலே இந்த படத்தை வந்து வெளியிட தடை விதிச்சாங்கன்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அப்படி நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா மறுபடியும் நீதிபதி அந்த படத்தை பார்ப்பாங்க. நீதிபதி ஒரு குழுவாக அந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, இது அனுமதிக்க தகுதியான படம் தான் அப்படின்னா அனுமதிக்க தகுதியான படம்னு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி சென்சார் போர்டுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சூழல் அது உருவாகுமா, என்ன நடக்குங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. மறு தணிக்கைக்கு இப்போ போயிருக்கு, 20 நாள் குறைஞ்சபட்சம் மறுதணிக்கை பார்க்குறதுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. மறுதணிக்கைக்கு படத்தை பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா உடனே சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து சரி பண்ண சொல்லுவாங்க, மறுபடியும் கட் பண்ணி எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கையில் கிடைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தோராயமாக வந்து ஒரு 20லேருந்து 25 நாட்கள் ஆகலாம். இன்றைக்கி 10ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 4, 5 தேதியில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால்.